ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மற்றது நான் டோர்ச்சில் தான் பேசுகிறேன். சரியா? ஏன்னு கேட்டால் சிலவங்களுக்கு என்னமோ ஞாபகம் இல்லையா இருக்கும். யூடியூப் சேனலில் இவ்வளோ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வெளிநாட்டு வேலையை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு தூக்கம் இல்லை, நிம்மதியான சாப்பாடு எதுவும் இல்லை, நிம்மதியான தூக்கம் இல்லை, வேலை அவ்வளோ கஷ்டம். நோயாளி தம்பியை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாம் செஞ்சுட்டு ஒரு யூடியூப் சேனலுக்கு வீடியோ போட்டால் அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஷார்ட் வீடியோ போட்டாலும் அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது வீடியோ போடுறவங்களுக்கு தெரியும். சரி, இந்த லைக் பண்ணவங்க கூட லைக் பண்ண மாட்டாங்க. முன்னே என்னோட வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இவங்க இதுலேயும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறவங்க பல பேர் இருப்பாங்களா இருக்கும். சரியா? இதே நம்ம கோணலுமா ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஆடி பாடி வீடியோ ஒன்று போட்டால் மட்டும் சரி 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் போகும். நம்மளுக்கு ஒரு 23 பேர் பார்க்குறதே பெரிய சங்கடமாக இருக்குது. இவட்டு முன்ன உள்ள வீடியோவும் நான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் 2023 ஓப்பன் பண்ணேன். சரியா? 23 இப்போ 26 இதில் போய்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரியா? ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கெல்லாம். சரியா? மற்றபடி நான் மேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தால் எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. நாங்களாம் மேக்கப்லாம் ஒன்றும் இல்லாமல் சும்மா ஒரு வீடியோ போட்டால் லேசாக அந்த லிப் பாம் மட்டும் கொஞ்சம் பூசிக்கிறது. சரியா? அப்படியா இருக்கக்குள்ள நீங்கள் எல்லாத்துக்கும் லைக் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த யூடியூப் சேனல்காரவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் போய்ட்டு அவங்க வீடியோவில் போய்ட்டு பாருங்கள். நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன், எல்லாமே ஃபாலோ பண்ண எல்லாம் போடுற வீடியோ எல்லாம் அத்தனைக்கும் லைக் பண்ணுறது. சரியா? ஆனால் எனக்கு ஒரு ஃபாலோஸோ எனக்கிட்ட இருக்கிறது ஒரு 4-5 பேர் மட்டும்தான், எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான். மற்றபடி யாருமே இல்லை. எனக்கு அதை பற்றி கவலையெல்லாம் இல்லை ஒன்றுமே. ஏன்னு கேட்டால் நீங்களும் வீடியோ போடுறீங்க, நானும் வீடியோ போடுறேன். அது யூடியூப் சேனலுக்கு உள்ளுக்கு போனோன்னா சந்தோஷமாக இருக்கிறது கொஞ்ச காலம்தான் சந்தோஷம் இருந்துச்சு. அதில் பார்க்குறவங்க கூட நிறைய பேர் பார்த்துருந்தாங்க வீடியோவை. அதுவும் சவுதி அரேபியாக்கள் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க வீடியோ. ஸ்ரீலங்கா கொஞ்சம் பேர், இந்தியாவில் மிச்ச பேர் பார்த்துருக்காங்க. நான் இந்தியாக்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டு. இந்தியாக்கள் உண்மைக்கு ரொம்ப நன்றி. எனக்கு முன்னே லைக் பண்ணி எனக்கு ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணி வளர்த்துறதுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்தியாக்காரவங்களுக்கு. மற்றபடி அதே மாதிரி முன்னே என்ன கொஞ்சம் தூக்கி விட்ட மாதிரி அப்படின்னா பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் எனக்கு இல்லை. 1600 சொச்சம் 900 சொச்சமாக தான் இருக்காங்க. சரிங்களா? ரொம்ப உள்ள அந்த அளவுக்கு கொண்டு வந்தது இந்தியா, தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி ஆக்கள் தான் கொண்டுட்டு வந்தாங்க. மற்றது இப்போ ஏன்னு தெரியல எப்படி வீடியோ போக மாட்டேங்குது. பார்க்க ரொம்ப கவலையாக இருக்குது. ஒரு நேரத்துக்கு சத்தியமாக ரொம்ப கவலையாக இருக்குது. நீங்கள் போய்ட்டு பாருங்கள். எனக்கு நானே நேற்று பார்த்துட்டு எனக்கு அழுக கூட இருந்துச்சு. ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவ்வளோ கஷ்டம். சரியா? இந்த ஃபோனில் நான் வீடியோ பண்ணி அதை எடிட் பண்ணி நான் போடுறேன். சரியா? அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த ஃபோனில் எடிட் பண்ணி இதுக்கு அனுப்பி அப்புறம் அப்படி போடுறது நான். ரொம்ப 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 கவலையாக இருக்குது எனக்கு. சரியா? நான் வீட்டில் வேலையை செஞ்சுக்கிட்டு வீடியோ எடிட் பண்ண போகிறேன். ஆனால் லைக் பண்ணேன் நான் லைக் பண்ணி ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படி போனேன். எனக்கு தான் அப்படி எனக்கு டிலேட் வீடியோ பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நான் நைட்டு தூங்கும் போது தான் இன்றைக்கி போடுற வீடியோவை எடிட் பண்ணி வச்சுட்டு படுக்கிறது. அப்புறம் தான் அன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு டைம் இருக்கும். அப்போ அந்த தூக்கத்தையும் கண்ணை முழிச்சிக்கிட்டு நான் தூங்குற ஹவர் ஒரு 3 ஹவர் 4 ஹவர் தான் தூங்குவேன். அந்த டைம்லேயும் நான் வீடியோ எடிட் பண்ணி வச்சுட்டு தான் நான் தூங்குறது.
எனக்கு எவ்வளோ வீடியோ ரொம்ப நல்லவங்க நல்லா பார்த்துருந்தாங்க, நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க, எல்லாமே இல்லை இந்தியாக்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் தாத்தா எங்கள் பாட்டியெல்லாம் இந்தியாக்கள் தான். எங்கன்னு ஊர் தெரியாது. எனக்கு பிடிச்ச அவங்க தான் என்னை கொண்டுட்டு வந்தது இவ்வளோ தூரத்துக்கு. இனிமேலும் கொண்டுட்டு போவீங்களா இருக்கும் என் நம்பிக்கை இருக்குது. மற்றது நான் வந்து எனக்கு ஃபுல் வீடியோ போட இல்லாது. ஃபுல் வீடியோ போடுறதுக்கு இங்கே வீடியோ எடுக்கல அத்தனை தெரியும் தானே, வெளிநாட்டு வாழ்க்கை எப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தெரியுமா இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், என்னை நீங்கள் லைக் பண்ணாலும் லைக் பண்ணாட்டியும் நான் என்றைக்குமே உங்களோட லவ் தான். மற்றது எனக்கு உங்களை எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். சரியா? ஓகே பாய். எல்லோரும் கவனமாக இருங்க. எவ்வளோ வீடியோவும் போய்ட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. சரியா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே பாய்.